நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவருடைய மிகப்பெரிய இரக்கத்தில் இணைந்திருக்கிற நமக்கு நற்கருணை ஆண்டவர் தாமே ஆற்றலாக பெலனாக நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். திருப்பாடல் 51 வார்த்தைகளை நாம் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லி பாடி துதிப்போம். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். நம்முடைய வழிகளை எல்லாம் நாம் திரும்பி பார்க்கிற போது அவருடைய பேரன்பினால் நம்மை நிறைத்து அவருடைய அளவற்ற இரக்கத்திற்கேற்ப நம்மை வழிநடத்தி இருக்கிறார். நம் குற்றங்களை அவர் துடைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர் இந்த நாட்களிலும் நம்மை அன்பு செய்து ஆசீர்வதித்து இரக்கத்தின் வழியாகவே நம்மில் அவர் கடவுளாக விளங்கி கொண்டிருக்கிற உன்னதமானவரை நாம் இப்பொழுது பாடி துதிப்போம். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தீவினை முற்றிலும் நீங்கும்படி நம்மை கழுவி நம் பாவம் அற்றுப்போகும்படி நமக்கு செய்தவர். அவருடைய பேரிரக்கம் நம்மை நிறைத்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை நம் குற்றங்களை நாம் உணரச் செய்கிறது. நம்முடைய பாவம் எப்பொழுதும் நம் மனக்கண் முன் நின்று நம்மை மிரள வைக்கிற போதெல்லாம் அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்திருந்து பாதுகாக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிற அந்த நேரங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம், நன்றியோடு மன்றாடுகிறோம். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இரங்கும். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாம் உமது திருமுன் சிவந்த செந்தூரமாய் கிடந்து எங்களை வேதனைக்குட்படுத்தும் ஒவ்வொரு நேரத்திலும் நீர் பாராமுகமாய் இராதபடி உடைய இரக்கத்தினாலே நிறைத்து வழிநடத்தியிருக்கிறீர். என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்து கொள்ளும், என் பாவ கரைகள் எல்லாம் துடைத்தருளும் என்கிற வார்த்தைக்கிணங்க நாங்களும் உம்மை ஜெபித்து உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். எங்களை விடுவிக்கிற உம்முடைய இரக்கம் உம்முடைய வல்லமையால் எங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பதாக. செல்லும் இடமெல்லாம் எங்களோடு கூட பயணிக்கிற உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் பாவத்தின் வழியாக பயணிக்கிற போதெல்லாம் எங்களை அது ஆசீர்வாதமாய் வழிநடத்துவதாக. பாவத்திலிருந்து நாங்கள் விலகி இருக்க எங்களுக்கு அது உதவி செய்வதாக. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் மன்றாடுகிறோம்.
உடைய தெய்வீக இரக்கம் எங்களை தாங்கி வழிநடத்துவதாக. ஆசீர்வாதத்தின் கரங்களிற்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.